ஏய் நீ வெளியே போடா போடா. மச்சான், இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு இந்த குதி குதிக்கிறீங்க? அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் என் காதலுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா எவ்வளவு பிரச்சனையாவும் தெரியும்ல. மித்ரா, நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா நாளைக்கு காலையில நம்மளை பத்தின உண்மைய நீங்க சொல்லனா இல்லன்னா அடுத்து என்ன பிளான்? பெட்ரோல் கிட்ரோல் ஊத்தி கொளுத்திக்க போறியா? இப்ப அதுவும் முடியாது, ஷார்டேஜா இருக்கு. நல்ல கேள்வி. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். மச்சான், இப்படி வாங்க. மித்ரா, உன் ரூம் எங்க இருக்கு? which means நம்ம ரூம் எங்க இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். இதோ அதான் ஒரு ரூம். இதை ஏற்கனவே சொல்லிருக்கே. வரேன். இவ்வளவு உரிமையா பேசுறான், உண்மையா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கொடுங்க. மாப்பிள மாப்பிள கிரீட்டி கார்டு வந்துட்டீங்க. தேங்க் யூ. மச்சான், கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மித்ரா. இந்த வீட்ல சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒருத்த வந்து நிக்க போறான்னு நீ சொன்ன. ஆனா என்ன நடந்துச்சு? நீ ஏற்பாடு பண்ணவன் உன் பேரை சொல்லிக்கிட்டு வீட்ல வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அவன் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து ஆதி அமைதியா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தான். எதுவுமே பண்ணல. நீ அதை கவனிச்சியா? ஆமா நந்தினி, எனக்கும் இப்ப இருக்கிற பெரிய டென்ஷன் அதுதான். ஆதி மட்டும் இந்த விஷயத்துல என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு, நான் அவ்வளவுதான். இவன் எதுக்காக இந்த மாதிரி மாத்தி பேசினான்னு எனக்கு சத்தியமா புரியல. எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு இப்ப இங்க வந்து இவ்ளோ பெரிய கலவரத்தை பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? பணம் ஏதாவது அதிகமா வேணும்னா என்கிட்ட கேட்டு தொலைஞ்சிருக்கலாம். இவனா வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கானா, இல்ல வேற யாராச்சும் ஏதாவது சொல்லி பண்றானான்னு தெரியல. ஷோ, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்க எனக்கு பைத்தியமே பிடிக்காம இருக்கிறதே ஆச்சரியம்தான். இப்ப பாரதிய பத்தி புலம்புறதுல எந்த யூஸுமே இல்ல மித்ரா. இப்ப அவ என்ன காரணத்துக்காக ஏன் இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கான்றத நீ உடனே கண்டுபிடிச்சாகணும். இப்ப அது ஒண்ணுதான் அதுக்கு ஒரே வழி. என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எனக்கே தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க நீ கூட்டிட்டு போனதே தப்பு. அது மட்டும் இல்லாம ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்ளோ பெரிய டிராமாவை செட் பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மித்ரா. அந்த தப்புக்கு தண்டனைய நீ அனுபவிக்க வேண்டாமா? என்ன சிஸ்டர், நம்ம மொத்த பிளானையும் மித்ரா கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? வாங்க பிரதர், இப்பதான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ, என்ன மித்ரா, என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டீங்க போல இருக்கு. எல்லாரும் முகத்தையும் பார்த்தப்பவே அது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நாம நல்லா தான் நடிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு என்ன பாராட்டிட்டேன்னா பாத்துக்கங்களேன். என்னோட ஆக்டிங் உனக்கு பிடிச்சிருந்ததா? ஹே, என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? என்கிட்ட கைய நீட்டி காசை வாங்கிட்டு இவகிட்ட விசுவாசமா இருக்கியா? சி, உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு மித்ரா வெக்கப்படணும்? நீங்க பாரு, நான் காசுக்காக எல்லா வேலையும் செய்யறவன் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா நான் பண்ற வேலையில நியாயம் நேர்மை இதெல்லாம் பார்த்துதான் அந்த வேலையை செய்வேன்.
ராஸ்கல். நம்பிக்கையானவனை அனுப்பி வச்சா அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கானா? அவனை நம்பினது பெரிய தப்பா போச்சு. எங்க பாரு மித்ரா, அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அவனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அவன் சரக்கு அடிச்சா அவன் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டான். குடிச்சிட்டு பயங்கரமா ரகலை பண்ணுவான். இன்னைக்கு நைட்டே நீ எப்படியாவது அவனை குடிக்க வச்சிரு. குடிச்சவன் சும்மாலாம் இருக்க மாட்டான். தேவையில்லாம வம்பு எடுத்து பிரச்சனை பண்ணுவான். அப்படி பார்த்து கரெக்டா போலீஸை வர வச்சு அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போக வச்சிருங்க. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வச்சுட்டா நாம அதுக்கப்புறம் அவனை வெளியே வச்சு பாத்துக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மித்ரா, அவசரப்பட்டு நீயும் ஏதாவது போய் சொதப்பி விட்டுறாத. இந்த விஷயத்தை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு அப்புறம் அந்த ஆதிக்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் அது நம்மள ரொம்ப பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். என்ன சொன்னாங்க? அவனை இன்னைக்கு நைட்டு தனியா கவனிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. வந்திருக்கிறவன் உண்மையை பேசுறானா இல்ல நடிக்கிறானான்னு தெரியல. அப்படி நடிக்கிறவனா இருந்தா எதுக்காக ஏன் இதெல்லாம் பண்ணணும்? திடீர்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து மித்ராவை பத்தி பேசினதை கேட்டதும் எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. மித்ராவும் ரொம்ப பயந்து போய் பதட்டமாயிட்டா. எது எப்படி இருந்தாலும் பாரதி என்கிட்ட வந்து எங்களை பற்றின விஷயங்களை அவளாவே சொல்லணும். அதுக்கு எனக்கும் மித்ராவுக்கும் நடக்க போகிற கல்யாணம் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னடான்னா புதுசாக ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கான். சொல்லு விஷ்ணு. வாட் ஆ சர்ப்ரைஸ். என்னடா அதிசயமாக இருக்குது, கால் பண்ணியிருக்க. என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா? டேய், கார்ல பிரச்சனையாகி நான் நடு ரோட்ல நிக்கிறேன்டா. மெக்கானிக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், யாரும் வரல. இது கம்பெனி சர்வீஸ்ல இருக்கிற கார்டா. சாதாரண மெக்கானிக் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் உன் வீடு இந்த ஏரியால தான் இருக்குன்னு ஞாபகம் வந்தது. கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோடா. அழாதரா. இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் என் ஞாபகம் வருது இல்லை. சரி, லொக்கேஷனை ஷேர் பண்ணு, நான் உடனே வரேன். சரிடா. ஓகே.